கன்னிராசிக்காரர்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் நிறைந்தவர்கள். நிச்சயம். நல்ல உழைக்கக்கூடியவங்க சார். நல்ல உழைப்பாங்க, நல்ல கற்பனை திறன், வாழ்க்கையில திட்டமிட்டு எதையும் செய்யக்கூடியவர்கள். அப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்ப 7ஆம் இடத்துல இருக்க. பல கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். காரணம் ராசிநாதன் புதனும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் கிடைக்கும், அந்த யோகம் உண்டு. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். ஜூன் மாசம் குரு பயிற்சி இருக்கு பாருங்களேன். அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வருகிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் கூடி வந்துடும். ப்ரமோஷன் தடை யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ப்ரமோஷன் தடை விலகுங்க. ஃபாரின் போகிறதுக்கு யாருக்கெல்லாம் தடை இருக்கோ ஃபாரின் போகிற தடை விலகுங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியுங்க. வெளிநாட்டில் போய் நான் கல்வி கற்கணும் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானா உறுதியாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து தீருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் இந்த பராபவ ஆண்டில் வருது அப்படிங்கிறதாங்க உண்மை. கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு ஒண்ணா போகும்போது சார், காதல் திருமணம் அப்படிங்கிறது கன்னி காதல் திருமணம் மூணுமே பிரிக்க முடியாத 3 விஷயங்கள். அப்படி இருக்கும்போது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுல திருமணம் கை கூடுமா? குறிப்பா ரொம்ப நாள் காதலிச்சுட்டு இருக்கேன், இந்த வருஷமாவது காதல் கை கூடுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இந்த கன்னி காதல் திருமணம் அப்படின்னு அழகா நீங்க சொன்னீங்க. கன்னிராசிக்காரங்களை பத்தி உங்கள் காதல் வெற்றி பெறும்னு நீங்க சொல்லி பாருங்களேன். பின்னூட்டங்கள்ல நிறைய பேர் நம்மளை திட்டுவாங்க, எங்க சார் காதலிக்க பொண்ணே கிடைக்கல சார், அப்புறம் எங்க சார் வெற்றியும்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. இவர்களுக்கு இந்த ஆண்டு காதலில் ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வருது. அதுவும் அது கலப்பு திருமணமாக மாறும். காதல் திருமணம் கலப்பு திருமணமாக பல கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். நீங்க குறிப்பாக கேட்பது திருமணம் இந்த ஆண்டு நடக்குமா? கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூட போகுதுன்னு சொல்லிட்டோம். அரேஞ்சு மேரேஜுக்கு காத்திருக்காங்க பல பேர், அவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் குரு பலம் தருகிறார். அந்த குரு பலம் உங்களுக்கு வருவதனாலே கல்யாணம் கூடி வரும். அதே போல அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். சில பேருக்கு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல காதல் மலரும். அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே சிலருக்கு காதல் மலரும். அந்த காதல் மலர்ந்து கல்யாணம் நடக்கும். பேரண்ட்ஸ் பார்த்து வைத்து நடக்கக்கூடிய திருமணங்களும் பலருக்கு கைகூடி வரும். ரொம்ப நாளாக இந்த திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் விலகிறது நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்தில் உட்கார்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் சேர்ந்து இருப்பதும் அட்டமத்தில் சுக்கிரன் இருப்பதையும் பார்க்கும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க காதல் கல்யாணம் நடக்குமானா நடக்கும்னு சொல்லிட்டோம், அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமானா நடக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா இன்னொரு விஷயத்துல கல்யாணம் ஆனவங்க அவங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படின்னா கணவன் மனைவி கடையிலே விட்டு கொடுத்து போகணும். ஏன்னால் மீன ராசியிலே செவ்வாய் சனி புதன் சேர்ந்திருப்பது உங்களுடைய கணவர், உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்களுடைய மனைவி எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய கணவனோ மனைவியோ கோபப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சுக்கிரன் 8ல் இருக்கிற போது மனைவி உங்கள் கருத்திலிருந்து மாறுபட்டவராக இருப்பார். அதனாலெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கவனம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. எதுலாம் கவனம் தேவை? உடல்நலம் சார்ந்து எப்படி கவனத்துல இருக்கணும்? பொருளாதாரம் சார்ந்து இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மற்ற எந்தெந்த விஷயங்களை கவனத்தோட இருந்தோம் அப்படின்னா இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 நல்லபடியா வாழ்க்கையை கொண்டு போகலாம். பராபவ தமிழ் புத்தாண்டில் நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது 7ஆம் இடத்துல செவ்வாய். ஒரு சொத்து வாங்குகிற போது மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். 2வது விஷயம், 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துல. சகோதர உறவுகள்ல பாதிப்பு இருக்கு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சகோதரர்களோட ஒத்து வராது. சொத்து விஷயங்கள்ல சகோதரர்களோட பிரச்சனை வரும், அது ஒரு இயற்கை. இந்த ஆண்டு அதுல நீங்க கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை பத்தி கேட்டீங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கு. நீங்க ஏற்கனவே ஹெல்த் ரீதியா நிறைய பாடுபட்டுட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த ஆண்டு உங்க ஹெல்த் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அமைப்பு அது ஒரு நல்ல யோகமாக உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆண்டு பிறக்கிற போதே குரு பகவான்
உங்களுடைய ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு உடம்பிலே இருக்கக்கூடிய வியாதியை அவர் குணப்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சொத்து விஷயங்களில் கவனமாக இருங்க. சகோதர உறவுகளில் சிலருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல இந்த ஆண்டு கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ விலகி போவதற்கோ வேறொரு பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் தேட வேண்டிய அவசியமோ கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகலாம். இவற்றில் கவனமாக இருந்தால் போதும். ஆனால் நல்ல பணவரவு, நல்ல முறையில் கல்யாணம் கூடி வருவது, மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறுவது, நல்ல ஹையர் எஜுகேஷன் கூடி வருவது, ஆஃபீஸில் புதிய பொறுப்புகள் கிடைப்பது அப்படின்னு அமர்க்களமாக சந்தோஷமாக இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அமைய போகிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உண்மையான விஷயம். அப்ப இந்த ஆண்டு கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சகோதரர், கணவன் மனைவிக்கு இடையில தொழில் முனைவோர்கள் அவங்களுடைய பார்ட்னர்ஸோட அப்படிங்கும்போது அப்ப நிச்சயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய போது எந்த ஒரு கோவில் வழிபாடு இந்த சிக்கல்களிலிருந்து மீட்டு தரும், எந்த ஒரு பரிகாரம் இந்த சிக்கல்களிலிருந்து நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும்? கவனமாக சில விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு சொன்னோமே தவிர கவலைப்படுங்கன்னு சொல்றது. கன்னிராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு 11ல் குரு வராருங்கிறதே மிகச்சிறந்த யோகங்க, நல்ல விஷயமா காட்டிக்கிட்டு இருக்குங்க. அதனால நீங்க என்ன தடைகள் இருந்தாலும் தடைகளை மீறிக்கிட்டு இந்த ஆண்டு மகிழ்ச்சியா தாங்க இருக்க போறீங்க. சுபகாரியம் வீட்டில் கூடியவருங்க, கல்யாணம், காது குத்து, வளகாப்பு, சீமந்தம், உபநயனம், சதாபிஷேகம், சஷ்டியம்த மூர்த்தி, என்னென்ன நல்ல விஷயம் எதிர்பார்க்குறீங்களோ கூடி வரும். மிகச்சிறந்த ஆண்டு. அப்ப இந்த ஆண்டு எனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரணும், நான் யாரை வழிபட்டால் நிம்மதி வரும், வெற்றி வரும், அதைத்தானே கேட்குறீங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, அந்த புதன் சேர்ந்திருப்பதனால இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். பரிக்கல் நரசிம்மரை சென்று வழிபாடு செய்யணும். இந்த நரசிம்மர் வழிபாடு இருக்கிறதே எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள்னா நரசிம்மர் வழிபாட்டை செய்யணும், எதிரிகள் விலகி விடுவார்கள். என் வாழ்க்கையில் வேறொன்னே சில திட்டமிட்டினுடைய ப்ரமோஷனை தடுக்கிறாங்கன்னா நரசிம்மரை போய் வழிபட்டுட்டு வாங்க, அந்த எதிரி விலகி போவார், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நண்பர்களால் தொந்தரவா, நம்பிக்கை துரோகமா, நரசிம்மரை வழிபட்டு பாருங்க, நன்மைகள் நடக்கும். அப்படி இந்த ஆண்டு பரிக்கல் நரசிம்மரை நீங்கள் வழிபடுகிற போது இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அற்புதமான வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது அப்படிங்கிறதா உண்மை. பொதுவா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை மக்களுக்கு கொண்டு வரப்போகுது? இந்த 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு பேரு பராபவ வருஷம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அப்படி பராபவ தமிழ் புத்தாண்டு என்பது மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60 ஆண்டுகள், அதுல இது 40வது ஆண்டு. இந்த ஆண்டுகளை பற்றி சொல்கிற போது கால்நடைகள் நல்ல செழிக்கும், பிற்பாதையில நல்ல மழை வளமும் இருக்கும் அப்படின்னு இடைக்காடர் பாடியிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ் புத்தாண்டை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாங்கம் கணிப்பது, இந்த வருடத்து பலன்களை சொல்வது அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஒவ்வொரு வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணோம், பஞ்ச அங்கங்களை வழிபடணும். அதுதான் பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்கள்னா திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம், இந்த 5ஐயும் நவக்கிரகங்களையும் வழிபட்டுட்டு நம்ம டெய்லி நம்மளுடைய வேலைகளை தொடங்கினால் 100% நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி பராபவ ஆண்டு தொடங்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்படி செவ்வாய்க்கிழமைனா என்ன சிறப்பு? இந்த ஆண்டு மக்கள் முருகப்பெருமானை மிகவும் விரும்பி வழிபடுவார்கள். எங்கெல்லாம் முருகன் தலம் இருக்கிறதோ அங்கு மக்களுடைய கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும். முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கும்பராசி, சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தன்னுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப கவனமா சிந்திச்சு அவங்க செயல்படணும். அதே போல சந்திரன் ராகு இந்த ஆண்டு சேர்ந்து பிறப்பதனால மக்களுக்கு மனசுல சலனங்கள் நிறைய இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக ஆண்டுடைய கரணம் கௌலவம் கரணம். ஆகவே வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு, கௌலவம்னா பன்றியின் அர்த்தம், கௌலவ கரணத்தில் ஆண்டு பிறப்பதனால் வாராகியை வழிபடக்கூடியவர்களுக்கு பெரிய வெற்றி வரும். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10,000க்கு கீழே தங்கத்தின் விலை குறைய போகுது. என்னங்க விலை குறையும்னா என்னங்க பண்றது? தங்கத்தின் விலை கூடாதுன்னா 10,000 ரூபா குறைஞ்சு 30,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை ஏறிடும். ஆகவே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது இந்த ஆண்டு மிக பெரிய சிறப்பு.
இன்னொரு மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணுல பணத்தை போடுறதும் பொண்ணுல பணத்தை போடுறதும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டுங்கிறதுனால பெண்கள் மிக கவனமாக இந்த ஆண்டு இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போர் மேகங்கள், குண்டு மழைகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு இப்படிலாம் இருக்கு. இது தீருமா? நம்மளுடைய முக்கியமான கேள்வி இல்லையா? பராபவ ஆண்டுல இந்த ஆண்டு ஜூலை மாதம் வருகிற போது, ஜூன் மாதம் முடிகிற போதே எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதே போல மிக முக்கியமான ஒரு கிரகநிலை இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசம் செய்கிறார். ஆகவே இந்த ஆண்டு பிற்பகுதியில பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நிறைய சேமிக்க தொடங்குவார்கள். அதே போல கார்கள் வாங்கக்கூடிய ஆர்வம், புதிய வகை கார்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வாங்குவாங்க. அப்படி ஒவ்வொரு ராசியுமே இந்த ஆண்டு இந்த வகை கார் வாங்குவார்கள், இப்படி முன்னேறுவார்கள் என்ற தனிச்சிறப்புகள் இருக்கு. நம்ம ராசி பலன் உங்களுக்கு சொல்லும் போது அதையும் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தொழில் வளம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும். மக்கள் எல்லாமே டிஜிட்டல் மயமாக பணத்தை செலவழிக்கிறதுங்கிறது டிஜிட்டல் மயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது இருக்க போகுது. ஆக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல வளம் தரும் ஆண்டு. நோய் விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீரென்று ஒரு வைரஸ் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா உலகெங்கும் நிலநடுக்கம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு இருக்கு. காரணம் அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர், அந்த குண்டுகள் வீசிய அந்த நிலைமை, அதனால நிலநடுக்க அதனுடைய பாதிப்பு உலக நாடுகளில் நிலநடுக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அங்கே ஏற்படக்கூடிய ஒரு கிருமி உலகமெங்கும் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதுல கவனமா இருக்கணும். அதனால அந்த கிருமி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மருத்துவர்கள் நல்ல மருத்துவத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல இந்த ஆண்டு மருத்துவம் படிப்பதற்கு மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கைனகாலஜி சம்பந்தப்பட்ட மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். இந்த ஆண்டு ஒரு பெரிய வளம் பிற்பகுதியிலே ஏற்படும். ஆக ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பராபவ ஆண்டு அமையப் போகிறது. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.